ஷைத்தானுக்கும் மனிதனுக்குமான விரோதம் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆதி முதல் ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து உத்தரவிட்டான், மலக்குகளுக்கும் உத்தரவிட்டான். இந்த இப்லீஸ் யாருடைய கூட்டத்தில்? மலக்குகளோட தான் இருந்தான். அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், மலக்குகளோட இருந்தான். அல்லாஹ் சொன்னான், எல்லாரும் கட்டுப்படுங்க, எல்லாரும் அவருக்கு சஜிதா செய்யுங்க. மலக்குகள் எல்லாம் சஜிதா பண்ணிட்டாங்க, இப்லீஸ் மட்டும்தான் சஜிதா செய்யல. இப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னா, சஜிதா செய்ய மறுத்த இப்லீஸ உடனே சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். அல்லாஹ் உடனே வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா நான் சொல்லி நீ சஜிதா செய்யலன்னு சொல்லி. நான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளன் பாருங்க. அந்த இப்லீஸ்னையும் அல்லாஹ் காரணம் கேட்கிறான், ஏப்பா நீ சஜிதா பண்ணலன்னு சொல்லி. ஏன் நீ சஜிதா செய்யல? உடனே அவனை சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கி இருக்க முடியும். எப்போ அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்படவில்லையோ அந்த சொர்க்கத்திலிருந்து அவனை தூக்கி வீசி இருக்கலாம். நான் அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை. என்னுடைய கையால படைச்ச ஆதமுக்கு ஏன்பா நீ சஜிதா செய்யல? நாம கூட அப்படி கேட்கறது இல்லை. நாம ஆணவத்தில் இருக்கிறோம். ஒரு ஆள் தவறு செஞ்சுதான் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கணும். அல்லாஹ் கற்றுத்தரான் பண்பாட்டை. அல்லாஹ் இப்லீஸ்னையும் கேட்கறான், ஏன்பா நீ? அல்லாஹ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கேட்கிறான் அல்லாஹ், ஏன்பா நீ இப்படி பண்ண? நான் சஜிதா செய்ய சொன்னேன், ஏன் செய்யல? அங்கதான் ஷைத்தான் என்ன பண்ணனா, ஆனா ஹைரும் மின்ஹுன்னு சொல்லிட்டான், அவரை விட நான் மேலான ஆளு. என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய். அல்லாஹ் அப்பதான் அவரை தூக்கி வீசினான். இதுக்கு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க குஃபர இப்லீஸ். இப்லீஸுடைய குஃபர் என்னன்னா, பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை நியாயப்படுத்துறது. ஒரு முஸ்லிம் பாவம் செய்யலாம், ஆனா இப்லீஸ் ஆயிடக்கூடாது. இப்லீஸுடைய குணம் என்ன? தன் பாவத்தை நியாயப்படுத்தினால் இந்த ஆதமை விட நான் சிறந்தவன் என்று எப்போது சொன்னானோ அல்லாஹ் அப்பதான் அவனை தூக்கி வீசிட்டான், வெளியே தூக்கி போட்டான் அல்லாஹ். அதுக்கப்புறம் அவன் அல்லாஹ்ட்ட கெஞ்சினான், அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு, கியாமத் வரைக்கும் உலகத்தில் நான் இருக்கணும், அவகாசம் கொடு. அல்லாஹ்வும் அவகாசம் கொடுத்தான். இப்ப ஷைத்தான் ஒரு சபதம் எடுத்தான் அல்லாஹ்ட்ட, என்ன? நான் இந்த மனித இனத்தை வழிகெடுப்பேன் எல்லா வகையிலும். லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், மனிதர்களுக்கு முன்னால் வந்தும் வழிகெடுப்பேன். வமின் ஹல்ஃபிஹிம், பின்னால் வந்தும் வழிகெடுப்பேன். வஅன் ஐமானிஹிம், வலப்பக்கத்திலிருந்து வழிகெடுப்பேன், இடது பக்கத்திலிருந்து வழிகெடுப்பேன். ஆனா மேலிருந்து வழிகெடுப்பேன்னு சொல்லல. மேலிருந்து வழிகெடுக்க முடியாது, மேல அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அதனாலதான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஓடுங்கள், அல்லாஹ்வை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டது. எல்லா வகையிலையும் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய எல்லா பாதைகளையும் திறந்து விடுகிறான். அல்லாஹ் சொன்னா, என்னுடைய அடியார்களிடத்துல உன்னுடைய தந்திரம் ஈடுபடாது. அடுத்து அல்லாஹ்தால ஆதமையும் அவங்களுக்கு துணைய ஹவ்வாவையும் படைத்து அவங்கள சொர்க்கத்தில் அனுப்பி எல்லா வெத்தையும் சாப்பிடுங்க, எங்கனாலும் போங்க, எங்கனாலும் வாங்க, ஒரே ஒரு மரத்தை காட்டி இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். சொர்க்கத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற பொருள்களுடைய தன்மை என்னன்னா, நாம இந்த உலகத்துல எதை சாப்பிட்டாலும் அது கழிவா வெளியே போயிடும், அது நீராக மலமாக போயிடும். ஆனா சொர்க்கத்துல எதை சாப்பிட்டாலும் அது கழிவாக வெளியேறாது, வேர்வையாத்தான் வரும். என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன குடித்தாலும் சரி, அது வேர்வையாக வந்துடும். ஆனா அல்லாஹ் எந்த மரத்தை பார்த்து ஆதமை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த மரத்தை சாப்பிட்டா மட்டும் மலஜலம் வந்துடும். எதை அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை பார்த்து. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், எதனாலும் சாப்பிடுங்க, இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப இப்லீஸ் வந்துட்டான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது வெளியே தள்ளணும். எந்த சொர்க்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேனோ அதுல இவர்களும் இருக்கக்கூடாது. வந்துட்டான் ஆதமுடைய ஹவ்வாவிடத்திலையும் வந்து என்ன பண்ணா, சத்தியம் பண்ணனா. ஷைத்தான் என்னைக்கும் மனுஷனுக்கு நன்மை நாட போறதில்லை. சத்தியம் பண்ணி சொன்னா, வகாசமஹுமா இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், உங்க ரெண்டு பேருக்கும் நான் நல்லது தான் நாடுறேன். அல்லாஹ் இதை ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இதை சாப்பிட்டா சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமா தங்கிடுவீங்க. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. இதை சாப்பிட்டா நீங்க சொர்க்கத்திலே இருந்துருவீங்க, அதனால இதை சாப்பிட்டா நிரந்தரமா சொர்க்கத்தில் இருக்கிறான், இதை சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஷைத்தானுடைய வேலை தான். வட்டிக்கு லாபம் பேர் வைப்பான். வட்டிக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க? வட்டினா லாபம். இசை ஹராம், இசைக்கு என்ன பேர் ஷைத்தான் வச்சிருக்கிறான்? அது ஒரு கலை. நம்மில் பலரும் இசையை நியாயப்படுத்துவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், அழகழகான பெயர்கள். அப்ப ஷைத்தான் அல்லாஹ் தடுத்த மரத்தை எப்படி சொல்லி சாப்பிட வைக்கிறான், இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாயிடலான்னு சொல்லி. ரெண்டு பேரும் ஏமாந்துட்டாங்க. அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அதை சாப்பிட்டதும் வயிறு என்னங்க புரட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெளியே வரணும், கழிவுகள் வெளியே வரணும். அது வரைக்கும் அல்லாஹ் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் முன்பின் துவாரங்களை படைக்கல. மலஜலம் வெளியே வரணும்னா என்ன இருக்கணும்? முன்பின் துவாரம் இருக்கணும். அது வரைக்கும் அல்லாஹ் முன்பின் துவாரத்தை படைக்கல.
எப்ப அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டாங்களோ இப்ப அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் முன்பின் துவாரங்களை படைக்கிறான். அப்பதான் படைக்கிறான், அது வரைக்கும் படைக்கல. ஆரம்பத்தில் அல்லாஹ் படைக்கல, ஏன்னா அது தேவையும் இல்லை. இந்த மலஜலத்துக்காக தான் முன்பின் துவாரங்கள். இந்த மரத்தை சாப்பிட்டதுமே அல்லாஹ் முன்பின் துவாரத்தை படைச்சிடறான். இப்போ சொர்க்கத்தில் என்ன கிடையாது, டாய்லெட் இல்லை. சொர்க்கத்தில் என்ன இல்லைங்க, டாய்லெட் கிடையாது. இப்போ என்ன செஞ்சாகணும், அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபஹபிதா, ரெண்டு பேரும் கீழே போங்கன்னு, ரெண்டு பேரும் சொர்க்கத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டான். அப்ப வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரே ஒரு பாவம் செஞ்சாங்க, சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நாம் 1000 பாவம் செஞ்சுட்டு சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோம். ஒரு பாவத்திற்காக ஆதம் சொர்க்கத்தை இழந்தாங்க. இப்ப எந்த கனியை அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்டதுனால தேவை வந்துச்சு. அல்லாஹ் முன்பின் துவாரங்களை படைத்தான். இந்த உலகம் என்பது மலஜலம் கழிப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம், மலஜலம் கழிப்பதற்காக அனுப்பப்பட்ட இடம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த இப்லீஸுக்குமாக ஏற்பட்ட அந்த ஆரம்ப கால பகை இருக்கிறது. இதுதான் மனிதனை கடைசி வரைக்கும் ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டேதான் இருப்பான். மனிதனுக்கு நல்லதை நாடவே மாட்டான்.